வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்கும்படி தூண்டும் வகையில் இந்த விளம்பரம் வந்து அமைவது வந்து உண்மையிலே ஒரு கலை போல கலையாக இருக்குது. அடுத்தது வந்து 5th வந்து விளம்பரம் குறிப்பிட்ட ஒரு நபரால் செய்யப்படுவது. ஐடென்டி அதாவது விளம்பரம் குறிப்பிட தவறாக செய்யப்படும்னா ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் முயற்சியின் பேரிலே விளம்பரங்கள் செய்யப்படுறாங்க இல்லையா. அப்போது உற்பத்தியாளர் அவங்களுடைய உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர் அவங்களுடைய முயற்சி எடுத்து செலவழித்து விளம்பரம் செய்கிறாங்க. அப்போ எனவே என்ன சொல்கிறாங்கன்னா தனிநபர் எடுக்கும் முயற்சி மூலமே வந்து ஒரு விளம்பரம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், விளம்பரத்தோடைய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பரத்தோட பணிகள் ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு விலையை குறைக்க உதவுதல். ஒரு சீப்பாக ஒரு விலை குறைச்சா விளம்பரத்துடைய குறைந்த செலவில் வந்து பல மடங்கு விற்பனை பெருக்க உதவியாக இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறது, சந்தைக்கு செலவுகள் பல மடங்கு குறைவதற்கு வாய்ப்பாக இருக்குது. இதனால் ஏற்படும் சிக்கன பொருட்களோட விலையை குறைத்து கொள்ளவும் விற்பனை செய்ய உதவும். இது வந்து குறைந்த விலை மேலும் விற்பனை பெருக்கவும் இது உதவியாக இருக்குது. அடுத்தது வந்து செகண்ட் வந்து சந்தையை விரிவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தையை வந்து விரிவாக்குதல் என்னன்னா ஒரு திறமையான விளம்பரம் ஒரு நுகர்வர் பொருட்களை வாங்க தூண்ட செய்கிறது, அவங்களோட தேவையை அதிகரிக்க செய்யுது இல்லையா. அதுதான் வந்து சந்தையை விரிவாக்குதல். தேவையை அதிகரித்தா அவங்க வந்து நிறைய பொருள் வாங்குவாங்க. விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமாக உள்ளது, தொடர்ந்து விளம்பரம் செய்ய. அடுத்தது தேர்டு வந்து வழங்கல் செலவுகள் குறைத்தல் அப்படின்னு பெருமளவு விளம்பரம் செய்வதால் வந்து மற்ற விற்பனை பெருக்க முயற்சியை சேல் ப்ரமோஷன் எஃபெக்ட் அதாவது அதிக மேற்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்காது. அதனால் இது சிக்கனத்தின் நிறுவனத்தில் லாபம் அதிகரிக்கவும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் வந்து தரமும் சிறந்த பணியும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெட்டர் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். தரமும் சிறந்த பணியும் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு விளம்பரம் செய்யும் வணிக நிறுவனத்தின் தனி மதிப்பு ஒரு விளம்பர உலகில் தொடர்ந்து இருக்கும். ஆனால் தனது பெருமையும் தன்மதிப்பையும் தக்க வைத்து கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொருளோட தரத்தையும் அவங்களோட பணியின் தரத்தையும் எந்த வகையிலும் குறையாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நுகர்வோர்களுக்கு இது ஒரு பலனடையவும் இருக்கிறாங்க. 5th சமூக நலனை பாதுகாத்தல், அதாவது ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். வியாபாரிகளும் உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கு ஒரு விளம்பரத்தின் மூலமாக பல பயன்களை ஏற்படுத்துது. விளம்பரத்தின் மூலமாக பல பயன்களை ஏற்படுத்துது. அதாவது என்னென்னா ஒரு உற்பத்தியாளருக்கு பயன் விளைவிக்கிறது, நுகர்வோருக்கு அறிவிக்கிறது, எப்படி ஒரு இதுவாக விற்பனை பணியாளர்கள் தமது பணியை சுலபமாக முடிக்க உதவியாக இருக்குது. போட்டியின் கடுமையை தவிர்க்கின்றது, போட்டியோட கடுமையை வந்து தவிர்க்கின்றது. விளம்பரம் வந்து ஒரு பேரளவு உற்பத்தி மேற்கொள்ளும் வழியாகவும் அதிகமான ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இதனால் ஒரு வேலை வாய்ப்பு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருக்கிறதுக்கும் இந்த விளம்பரம் வந்து உதவியாக இருக்கு. அடுத்த டாபிக் என்ன, அதோடைய பெனிஃபிட் ஆஃப் த அட்வர்டைசிங். விளம்பரத்துடைய பயன்கள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் டு த ப்ரொடியூசர்ஸ், அதாவது உற்பத்தியாளர் பெறும் ஒரு பயன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விற்பனை அளவு பல மடங்கு அதிகரிக்க வந்து விளம்பரமே ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அடுத்து உற்பத்தியாளர் பெரு அளவு உற்பத்தி செய்யறதுக்கும் ஒரு விளம்பரம் மிக முக்கியமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு போட்டியாளரிடம் இருந்து தனது பொருளை பாதுகாத்து கொள்ள ஒரு விற்பனை பெருக்கத்துக்கு வந்து விளம்பரம் வந்து உதவியாக இருக்குது. அடுத்த செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா அட்வான்டேஜ் டு த சேல்ஸ்மேன், அதாவது விற்பனை பணியாளர்கள் பெறும் பயன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய அதிக முயற்சி எடுத்துக்கொள்ளாமல் மிக சுலபமாக அதிக அளவில் விற்பனை செய்ய இந்த விளம்பரம் வந்து உதவி செய்யுது. அடுத்து விளம்பரம் மூலம் தமது நன்கு அறிமுகமான ஒரு பொருளை வந்து பயன்படுத்துவோர் தயக்கம் இல்லாமல் வாங்கிறதுக்கு வந்து அவங்க முன் வருவாங்க. விற்பனை பணியாளர்கள் வேலை சுமையை வந்து குறைப்பதோடு அவங்களோட நம்பிக்கையும் அவங்க கூட பணியாற்றுது. அடுத்தது தேர்ட் வந்து அது ரீட்டைலர்ஸ், அவங்களுடைய சில்லறை விற்பனையாளர்கள் பெறும் பயன்கள், அவங்களுடைய அட்வான்டேஜ் டு த ரீட்டைலர்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு விளம்பரத்தால் வந்து என்ன பண்ணுறாங்களா, ஒரு பொருள்
பொருள் மட்டும் இல்லாமல் சில்லறை விற்பனையாகும் விளம்பரமும் இது கிடைக்கிறது. உண்மையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில்லறை விற்பனையாளரை பற்றி அறிந்து கொள்ள ஒரு காரணமாக இருப்பது உற்பத்தியாளர் செய்யும் ஒரு விளம்பரமே ஆகும். பல விளம்பரங்களில் சில்லறை விற்பனையாளர்கள், டீலர்கள் ஆகியவற்றின் பெயர்களையும் சேர்ந்தே இந்த விளம்பரம் செய்யப்படுது. அடுத்தது நுகர்பவர் பெரும் பயன்கள். ஃபோர்த் ஒன் அட்வான்டேஜ் டு த கன்சியூமர். அவங்களுடைய நுகர்வோர்கள் பெரும் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். நுகர்வோர் பெரும் பயன்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது பொருளுடைய தரம். பெரும்பாலான நன்கு விளம்பரம் செய்யப்பட்ட பொருட்களோட தரம் உயர்ந்ததாகவே இருக்கும். ஒரு தரம் குறைந்ததாக இருந்தால் வந்து வாடிக்கையாளர் வெறும் பொருளுக்கு மட்டும் மாறி விடுவாங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய வாடிக்கையாளரின் தக்க வைத்து கொள்ள, அந்த பொருளை வாங்குற ஒரு வாடிக்கையாளரின் தக்க வைத்து கொள்ள ஒரு விளம்பரதாரர்கள் தமது பொருளுடைய தரம் குறையாமல் பார்த்து கொள்கிறாங்க. இந்த செகண்ட் இதில் வந்து செலக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது பொருட்களை தேர்ந்தெடுத்தல். பல்வேறு வகையான பொருட்கள், அவற்றின் விலைகள், அவற்றின் தனிப்பட்ட சிறப்புகள் ஆகிய எல்லாவற்றையும் விளம்பரம் மூலமாகவே பயன்படுத்துகிறாங்க. அது அவங்களுடைய தேவை, விருப்பம் ஆகியவற்றை ஏற்ற போல ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க நுகர்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. தேர்டு வந்து தகவல் அறிவித்தல், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க. விளம்பரங்களை நுகர்பவர்கள் பொருட்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை அறிய ஏற்ற சாதனமாக இது இருக்கு. அடுத்தது ஃபயர் பிரைஸ். ஃபோர்த் நியாய விலைகள். அதாவது போட்டியை வந்து அதிகமாகி விளம்பரமும் அதிகமாகி விட்ட நிலைமையில் என்ன பண்ணுவாங்க, தற்போது நிலவுது. அதாவது போட்டி அதிகமாகுது, விளம்பரமும் அதிகமாகுது. இந்த நிலவை தான் இப்போ இருக்குது. விளம்பரத்தாளர்கள் அவங்களுடைய பொருட்களின் விலையை விளம்பரங்கள் குறிப்பிடும் வழங்கவும் இது வளர்ந்துள்ளது. அடுத்து ஃபிஃப்த்து அஞ்சல் வழி விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். அதாவது அஞ்சல் வழி விற்பனை மூலம் வந்து உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருட்களை நேரடியாகவோ நுகர்வோருக்கு விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அஞ்சல் வழி விற்பனை பெருக விளம்பரமே ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. ஃபிஃப்த்து அதோடைய அட்வான்டேஜ் டு த சொசைட்டி, அது சமுதாயத்தில் பெரும் பயன்கள். சமுதாய பல விளம்பரம் வந்து விளம்பரத்தின் மூலம் பல பயனளித்து. ஃபர்ஸ்ட் இதில் வந்து தேர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அறிவுரை வாய்ப்பு. ஒரு சமுதாயம் ஒரு விளம்பரத்தால் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ளும் நிலைமை உள்ளது. திறமையாக பொருட்களை வாங்க விளம்பரமே ஒரு மூல காரணமாக இருக்கு. செகண்ட் வந்து மூலதனம் உருவாக்கும், வளர்ச்சி அடைய செய்தல். விளம்பரம் பெரு அளவு உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரு அளவு உற்பத்தியால் உற்பத்தி நிறுவனங்கள் விரிவடைவதற்கும் இது அவசியமாக இருக்கு. அடுத்தது தேர்டு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது பெருமளவு உற்பத்தி காரணமாக கம்பெனி விரிவாக்கம் அடையும் போது என்ன பண்ணுறாங்க, இதனால் பலருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுது. வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்க வேலையில்லாத திண்டாட்டத்தையும் கடுமையும் இது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதுவரை நம்ம என்ன பார்த்துக்கணும், ஒரு விளம்பரத்தோட பல்வேறு தரப்பட்ட பெரும் பயன்களையும் அவங்களுடைய பற்றி விரிவாக நம்ம பார்த்துருக்கோம். உற்பத்தி பெருக்கம், சமுதாய பொருளாதார நடவடிக்கைகள் பெருக்கம். எனவே இந்த ஒட்டுமொத்தமாக நாடு நலம் பெற விளம்பரங்கள் பெருமளவில் உதவி புரிவதாக இருக்குது. அடுத்தது அதோடைய வகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அட்வர்டைஸிங்கோட கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங், அதோடைய வகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைமரி அட்வர்டைஸிங். பிரைமரி அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு முதல்நிலை விளம்பரங்கள் அப்படி சொல்லுவாங்க. முதல்நிலை விளம்பரம் என்னன்னா, ஒரு விளம்பரத்தோட நோக்கம் வந்து எதுக்காக இருக்கும், பொருட்களுடைய தேவையை பயன்படுத்துவதுடைய உருவாக்குவது. அதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளான டெலிவிஷன்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, சுகசாதன பொருட்களான தேவையை உருவாக்க இவ்வகை விளம்பரம் வந்து செய்யப்படுது. செகண்ட் வந்து செலக்டிவ் அட்வர்டைஸிங், அதாவது குறிப்பிட்ட சில பொருட்களுக்காக விளம்பரம் செய்தல். ஒரு குறிப்பிட்ட பிராண்ட், ஒரு குறிப்பிட்ட வகையான பொருட்களை தேவையை உருவாக்க செய்யப்படும் விளம்பரமே இவ்வகையாக இருக்கும். அதாவது மோட்டார் கார், அந்த டிவிஎஸ் சைக்கிள், டிவிஎஸ் பைக்லாம் இருக்கு இல்லையா, ஹீரோ சைக்கிள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களான விளம்பரம். ஒரு நுகர்வோரை தூண்டி அந்த விளம்பரத்து மூலமாக தூண்டி அவங்கள வாங்கிறதுக்கு இது பண்ணுறது. தேர்டு வந்து ஒரு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு பொருள் விளம்பரம். அதாவது இது வந்து என்னன்னா ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு விளம்பரமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்க, தமது பொருட்களை விற்பனை செய்ய மேற்கொள்ளும் விளம்பரமே இவ்வகையான விளம்பரமாக இருக்கு. ஒரு விளம்பரத்தோட பொருளோட பெயர், அவங்களோட பிராண்ட் முக்கியத்துவம் இது தரப்படுது.
ஃபோர்த் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைசிங், அதாவது நிறுவன விளம்பரம், இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறுவன விளம்பரம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளர் செய்யும் ஒரு விளம்பரமாக இந்த நிறுவன விளம்பரம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளர் நுகர்பவர்கள் தன்மை ஆதரிக்கும்படி